வணக்கம். தினமும் நேரம் பத்தலன்னு ஒரு ஃபீலிங் இருக்கா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்த போற மூணே சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் மேனேஜ்மெண்ட் ஹேக்ஸ நாம பார்க்க போறோம். வாங்க, உங்க ஒவ்வொரு நாளையும் எப்படி ஜெயிக்கிறதுன்னு கத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல இந்த கேள்வி ஓடிட்டே இருக்கும் இல்லையா? எவ்வளவுதான் உழைச்சாலும் நாள் கடைசியில நேரம் பத்திலேயே எப்படி ஜெயிக்கிறதுன்னு தோணும். நீங்க மட்டும் இப்படி நினைக்கல. உண்மையை சொல்லணும்னா, இந்த சுமா, இந்த டென்ஷன், இது நம்மள பலரும் தினமும் சந்திக்கிற ஒரு போராட்டம் தான். ஆனா இதுல இருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கு. அந்த வழிதான் நாம இப்ப தெளிவா பார்க்க போறோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். காலையில எந்திரிக்கிறப்போ மனசுக்குள்ள ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். ஆனா ராத்திரி தூங்க போகும்போது முக்கியமான எதையுமே முடிக்கலன்னு ஒரு சோர்வு வரும். இது ஏன் நடக்குது? ஆனா இந்த குழப்பத்துல இருந்தெல்லாம் வெளியே வர ஒரு சூப்பரான வழி இருக்கு. நாம அந்த பாதையை நோக்கி தான் இப்ப பயணிக்க போறோம். சரி, உங்க நாளை முழுசா மாத்தி உங்களை வெற்றிக்கான பாதையில கூட்டிட்டு போற மூணே பவர்ஃபுல்லான ஹேக்ஸ பத்தி இப்ப பார்க்க போறோம். ரெடியா? நம்ம பார்க்க போற முதல் ஹேக் ரொம்ப சிம்பிள். ஆனா இதோட தாக்கம் உங்க நாளை அப்படியே மாத்தி அமைச்சிடும். அதுதான் 3 சக்தி. வாங்க, இது என்னன்னு இன்னும் டீப்பா பார்க்கலாம். இந்த ரூல் ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு பெரிய டு டூ லிஸ்ட் போட்டு உங்களை நீங்களே குழப்பிக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு எந்த மூணே வேலையை முடிச்சா உங்க நாள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு யோசிங்க. அந்த 3 வேலை தான் உங்களுடைய பெரிய 3, அதாவது தி பிக் 3. இதை எப்படி யூஸ் பண்றது? ரொம்ப சுலபம். முதல்ல இன்னைக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க. இப்போ உங்களையும் ஒரு கேள்வி கேளுங்க. இதுல எந்த 3 வேலை என் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம்? அந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு முதல்ல அதை மட்டும் முடிச்சிடுங்க. அவ்வளவுதான். இப்படி செய்யும் போது என்ன ஆகும் தெரியுமா? நம்ம பிரெயினுக்கு ஒரே நேரத்துல நிறைய சாய்ஸ் கொடுத்தா அது கன்ஃபியூஸ் ஆகி டயர்ட் ஆயிடும். ஆனா இப்படி 3 விஷயத்துல கவனம் வைக்கும்போது உங்க மனசுல ஒரு கிறிஸ்டல் கிளியர் பார்வை கிடைக்கும். கவனம் சிதறாது. அடுத்தது நம்ம 2வது ஹேக். இது உங்க கவனத்தை ஒரு லேசர் மாதிரி கூர்மையாக்க போது. வாங்க, உங்க கேலண்டரை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேரு மல்டி டாஸ்கிங் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிப்பாங்க. அதுக்கு பதிலா டைம் பிளாக்கிங் பண்ணுங்க. அதாவது உங்க நாளை சின்ன நேர தொகுதிகளா பிரிச்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரே ஒரு வேலையை மட்டும் ஒதுக்குங்க. முழு கவனமும் அந்த ஒரு வேலையில மட்டும்தான் இருக்கணும். இந்த டேபிள பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா புரியும். மல்டி டாஸ்கிங் உங்க கவனத்தை சிதறடிச்சு தப்பு பண்ண வைக்கும். ஆனா டைம் பிளாக்கிங் உங்க கவனத்தை கூர்மையாக்கி உங்க வேலையோட தரத்தை பல மடங்கு உயர்த்தும். ஒரு குழப்பமான நாள் ஒரு ஒழுங்கான நாளா மாறும். இங்க ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. காலையில 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் உங்க முக்கியமான வேலைக்குன்னு ஒதுக்கிடுங்க. அந்த நேரத்துல போன் தொடக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டுக்கோங்க. அதே போல சாயங்காலம் 1 மணி நேரம் இமெயில் மெசேஜ் பார்க்க ஒதுக்குங்க. இப்படி செஞ்சா உங்க வேலை எவ்வளவு சுலபமா முடியும்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வேலையோட குவாலிட்டி கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா உங்க முழு கவனமும் ஒரே இடத்துல இருக்கும்போது ரிசல்ட் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும் இல்லையா? ஃபைனலா நம்மளோட 3வது ஹேக், வெற்றி பட்டியல். இது வெறும் ஒரு செக்லிஸ்ட் இல்ல, இது உங்களை தினமும் மோட்டிவேட் பண்ற ஒரு பவர்ஃபுல் டூல். வாங்க, இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். சரி, வேலைய பிளான் பண்ணிட்டோம், நேரத்தையும் ஒதுக்கிட்டோம். ஆனா எது முடிஞ்சது எது பாக்கி இருக்குன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? அதுக்கு தான் இந்த வெற்றி பட்டியல். ஒரு டைரியிலயோ இல்ல உங்க போன்ல ஒரு ஆப்லயோ செய்ய வேண்டிய வேலைகளை எழுதி வச்சுக்கோங்க. இதுல ஒரு சின்ன சைக்காலஜி ட்ரிக் இருக்கு. ஒரு வேலையை முடிச்சதும் அதுக்கு பக்கத்துல ஒரு டிக் போடும்போது நம்ம மூளைக்கு ஒரு சின்ன சிக்னல் போகுது, வாவ் நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு. அது ஒரு திருப்தியை தந்து அடுத்த வேலையை இன்னும் உற்சாகமா செய்ய வைக்கும். இந்த வெற்றி பட்டியலோட நன்மைகளை பாருங்க. முதல்ல அது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். 2வது, அடுத்த வேலையை செய்ய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். பாக்கி இருக்கிற வேலையை ஈஸியா ட்ராக் பண்ணலாம். கடைசியா நீங்க முடிச்ச வேலைகளை பார்க்கும்போது உங்க மேல உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் பாருங்க. அதுதான் இதுல பெஸ்ட். இப்போ இந்த 3 ஹேக்கையும் ஒன்னா சேர்த்து பாப்போமா? உங்க ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு உண்மையான பாசிட்டிவான மாற்றத்தை அடைய போகுதுன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இதுதான் உங்களுக்கான புது ஃபார்முலா. 3 சக்தி மூலமா எது முக்கியம்னு முடிவு பண்ணுங்க. நேர தொகுதி மூலமா அதுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கி கவனமா வேலை செய்யுங்க. கடைசியா வெற்றி பட்டியல் மூலமா உங்க முன்னேற்றத்தை நீங்களே கொண்டாடுங்க. நண்பர்களே, இந்த 3 சிம்பிளான கொள்கைகளை மட்டும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். வெற்றி கண்டிப்பா உங்க பக்கம்தான். சரி, இதை முடிக்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்.
இப்பவே யோசிங்க. நாளைக்கு உங்களுடைய அந்த 3 மிக முக்கியமான பணிகள், உங்களுடைய பெரிய 3 என்னவாக இருக்கும்? அதை இன்னைக்கே முடிவு பண்ணி உங்க வெற்றிக்கான முதல் படியை எடுத்து வைங்க.